Welcome to Thriller Channel. த்ரில்லர் ஸ்டோரி. குற்றத்தின் சுவடு. ஓர் நகரத்தில் மக்கள் கூட்டம். சத்தம், மின் விளக்குகளின் பிரகாசம். இவையெல்லாம் அந்த நகரத்தின் இருளில் மறைந்திருக்கும் குற்றங்களைக் கண்டறியாமல் போனால் அது சாதாரண மனிதனின் வாழ்க்கையை விழுங்கிவிடும். அந்த நகரத்தில் புகழ்பெற்ற போலீஸ் அதிகாரி இன்ஸ்பெக்டர் அரவிந்த். வயது 36. குற்றங்களைத் தீர்க்கும் திறமை கொண்டவர். அவருக்கு சுவடு பிடிப்பவன் என்று பெயர். ஒருபோதும் ஒரு வழக்கையும் பாதியில் விட்டதில்லை. ஒருநாள் இரவு பெய்த மழையில் அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென ஒரு சத்தலம். மக்கள் கதவுகளைத் திறந்து பார்த்தனர். ஐயோ, கொலை என்று கூச்சலிட்டார்கள். அறையில் படுத்திருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி, புகழ்பெற்ற தொழிலதிபர். வயது 60. ரத்தம் வழிந்த நிலையில் மார்பில் குத்திக் காயம். அருகில் ஒரு கத்தி விழுந்திருந்தது. மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். சில நிமிடங்களில் அரவிந்த் அங்கே வந்தார். அவரது கண்கள் கத்தியையும் சுவரின் அருகே விழுந்திருந்த இரத்தக் கரைகளையும் பார்த்தன. இது சாதாரண கொள்ளை இல்லை, பழிவாங்கும் கொலை போலிருக்கிறது என்று மனதுக்குள் நினைத்தார். அவரைச் சுற்றி 3 பேர் முக்கியமானவர்கள் இருப்பார்கள். 1 மீனா, கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி. முகத்தில் அதிர்ச்சி, ஆனால் கண்களில் ஒரு மறைவு. 2 ரவி, தொழிலதிபரின் வணிகக் கூட்டாளி. அதிக பணம் சம்பாதித்தாலும் எப்போதும் மனக்கசப்பு. 3 கார்த்திக், வீட்டில் வேலை செய்த உதவியாளர். அவர்களில் யாரோ ஒருவர்தான் குற்றவாளி என்பதை அரவிந்த் உணர்ந்தார். அரவிந்த் முதலில் மீனாவிடம் கேட்டார், மாமா எப்போது கடைசியாக உங்களைப் பார்த்தார்? அவள் சற்றுக் குலுங்கினாள். நேற்று இரவு சண்டை நடந்தது. அவர் அடிக்கடி சந்தேகப்பட்டார். நான் போனில் பேசுவதை பார்த்தால் கோபப்படுவார். அவளது வார்த்தைகள் அரவிந்தின் காதில் விழுந்தன. மனைவியிடம் ரகசியம் உண்டு. ஆனால் அவள் கணவர் உயிரை பறிப்பாளா என்று யோசித்தார். அடுத்து ரவியிடம் விசாரணை. உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம் இருந்தது? அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. ஆனால் அவர் எப்போதும் லாபத்தை தனக்கே வைத்துக் கொண்டார். நான் உழைத்தாலும் பங்கீடு குறைவு. சமீபத்தில் நாங்கள் வாக்குவாதம் செய்தோம். அவரது குரலில் கோபம் இருந்தது. பேராசையும் பழிவாங்கும் எண்ணமும் தெரிந்தது. கடைசியாக கார்த்திக், சார், நான் எதுவும் செய்யல. நான் சமையலறையில் இருந்தேன். திடீரென்று கத்தல் கேட்டு ஓடி வந்தேன். நான் குற்றவாளி இல்லை. அவன் சொல்வது உண்மையாகத் தோன்றியது. ஆனால் அரவிந்தின் அனுபவம் சொன்னது, அமைதியாக இருப்பவனே பலமுறை குற்றவாளி. அறையை முழுவதும் ஆய்வு செய்தார். சுவரில் ஒரு கைரேகை சிக்கியது. மேசையின் கீழ் ஒரு சிறிய சுருட்டப்பட்ட கடிதம் கிடைத்தது. அதில் எழுதியிருந்தது, இன்றிரவு அனைத்தும் முடியும். இனி உன் பேராசையான வாழ்க்கை நிறைவடையும். அந்த எழுத்து யாருடையது? போலீசார் கைரேகையை ஆய்வு செய்தனர். அது ரவியின் கைரேகையோடு பொருந்தியது. அப்படியென்றால் குற்றவாளி அவன்தான் என்றனர். ஆனால் அரவிந்த் இன்னும் நம்பவில்லை. உண்மையான குற்றவாளி தனது அடையாளத்தை எளிதில் விடமாட்டான். இது ஒரு திசைதிருப்பாக இருக்கலாம். அரவிந்த் மீண்டும் மீனாவை அழைத்தார். இந்த கடிதம் உங்களுக்கு தெரிகிறதா? அவள் முகம் பசைத்தது. இல்லை சார். ஆனால் நான் மறைக்க முடியாத விஷயம் ஒன்று இருக்கிறது. நான் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் என் பழைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி. அதனால் சந்தேகப்பட்டு தினமும் சண்டை போடுவார். அந்த வெளிப்பாடு அரவிந்தின் எண்ணங்களை குழப்பியது. மீனாவுக்கு காரணம் இருக்கிறது. ஆனால் அவள் நேரடியாக கொல்லவில்லை போல. இந்நிலையில் ஒரு முக்கிய தகவல் வந்தது. அந்த இரவு வீட்டின் பின்பக்க கதவின் அருகே யாரோ ஓடியதை பாதுகாப்பு கேமரா பதிவு செய்திருந்தது. அந்த படம் தெளிவாக இருந்தது. கார்த்திக் தான் அது. கார்த்திக் போலீஸ் முன் ஒப்புக்கொண்டான். சார், நான் எதுவும் தனக்காக செய்யல. அந்த ரவிதான் என்னை தூண்டினான். அவரை அழைத்தால் உனக்கு அதிக பணம் தருவேன்னு சொன்னான். அதனால் நான் பயந்துட்டேன். கத்தியை அவன் கொடுத்தான். ஆனால் நான் குத்தல. பயத்தில் நான் ஓடிவிட்டேன். அந்த சொற்கள் கேட்டு போலீஸ் குழம்பியது. உண்மையில் குத்தியது யார்? அரவிந்த் மீண்டும் கத்தியை ஆய்வு செய்தார்.
அதில் ஒரு பெண் விரல் தடம் இருந்தது. சோதனை செய்தபோது அது மீனாவின் கைரேகை. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மீனா அழுதாள். ஆம், நான் தான் செய்தேன். தினமும் சந்தேகப்பட்டு சண்டையிட்டார். அவர் அடித்தார், துன்புறுத்தினார். அந்த இரவு என்னை மீண்டும் இழிவுபடுத்தினார். கோபத்தில் நான் கத்தியை எடுத்தேன். அதை செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மீனா கைது செய்யப்பட்டார். ரவிக்கும் வேலைக்காரன் கார்த்திக்கும் தங்களது பங்குக்காக தண்டனை கிடைத்தது. அரவிந்த் மனதிற்குள் சொன்னார், ஒரு குடும்பம் உடைந்து போனதற்கும் உயிர் எழுந்ததும் பேராசை மற்றும் சந்தேகமும்தான். இவை இணைந்தால் உயிரைப் பறிக்கும் ஆயுதமாக மாறிவிடும். குற்றம் எப்போதும் மறைவதில்லை. சுவடு எப்போதும் பேசும்.